வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நிறைய நடக்க போகுது. குறிப்பா இடமாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் மாதிரி பல சேஞ்சஸ் வரக்கூடிய வருடம் இதுதான். திடீரென்று பாத்தீங்கன்னா சில விஷயங்களில் அன்எக்ஸ்பெக்டா டெவலப்மெண்ட் வரும். எஸ்பெஷலி இந்த வருட செகண்ட் ஹாஃப்க்கு பிறகு கொஞ்சம் நல்ல செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யார நம்புறது, எந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகிறது என்பதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் நம்பிக்கை வச்சவங்களாலேயே டிசப்பாயிண்ட் ஆகும் சான்சஸ் இருக்கு. லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சைலண்டா இருக்காம ஓப்பனா பேசிட்டு கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. இல்லனா அது ஸ்லோலி டிஸ்டன்ஸ் ஆகி ஒரு டிட்டாச்மெண்ட் ஃபீலிங் கொண்டு வரும். என்ன விஷயத்துக்கு வந்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும். எண்ணி எண்ணி செலவு பண்ணும் சுச்சுவேஷன் இருக்கும். ஆனா அக்டோபர் மாதத்திலிருந்து ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். முடங்கியிருந்த பணம் திரும்ப வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும் வாய்ப்பும் இருக்கும். இன்கம் கூட கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகும். கடனன் இருந்தா கவலைப்பட வேண்டாம். மே மாதத்திலிருந்து ஸ்லோலி அந்த பர்டன் குறைய ஆரம்பிக்கும். சரியாக மேனேஜ் பண்ணினா ஒரு வருடத்துக்குள் நல்லா கிளியர் பண்ணிக்கலாம். திருமணம், ரிலேஷன்ஷிப், கம்பெனி சேப் விஷயங்களில் டிலே இருந்தாலும் இந்த வருடம் நல்ல மாற்றங்கள் வரும். புதிய ஆள் லைஃப்ல வர வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் ஆகும். இயர் எண்டுக்குள் நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும். குழந்தை பிறப்பு விஷயமும் இப்போ டிலேயா இருந்தாலும் இந்த வருட கடைசியில் நல்ல நியூஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டிராவல் மற்றும் ரீலொகேஷன் விஷயங்களில் இந்த வருடம் ஆல்மோஸ்ட் உறுதி. மே மாதத்துக்கு பிறகு வெளிநாடு அல்லது இடமாற்றம் பிளான் பண்ணலாம். அது கெரியர் growthக்கும் உதவும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, அவசரம், ஆங்ஸைட்டி, ஓவர் திங்கிங் எல்லாமே உடனே நடக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால கொஞ்சம் காமா பேஷன்ஸா ஹேண்டில் பண்ணணும். ஹெல்த் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. எஸ்பெஷலி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வராத மாதிரி பாத்துக்கணும். பார்ட்னர்ஷிப் அல்லது டீம் ஒர்க்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். சரியான டீம் இருந்தா மட்டும் நல்ல growth கிடைக்கும். அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆலங்குடி குருஸ்தலம் ரொம்ப பவர்ஃபுல். குரு பெயர்ச்சி நேரத்தில் அங்க போய் வழிபட்டீங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சி ஜூன் 2 வரை மிதுனத்திலிருந்து அதுக்கப்புறம் கடகத்துக்கு போகுது. அங்க குரு உச்ச நிலையில இருக்கும். அதனால சனியால கஷ்டப்பட்டவர்களுக்கு ஒரு ரிலீஃப் ஃபேஸ் ஆரம்பிக்கும். இதுவரை திருமணம், குழந்தை, கரியர், ரிலேஷன்ஷிப் எல்லாமே தடைப்பட்டிருந்தாலும் ஸ்லோலி அந்த பிளாக்ஸ் கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ஓவரலால பார்த்தா இந்த வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும். பொறுமையா இருந்தா கண்டிப்பா நல்ல growth, ஸ்டெபிலிட்டி, ஹாப்பினஸ் கிடைக்கும்.